அப்படியே குளிருது. அப்படி ஒன்றும் குளிர்லையே. டூரிஸ்டாக வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் டூர் போகிற ஒரே ஆள் நீயும் அப்பாவும் தான் மாதாஜி. கற்றுக்கணும் பாப்பா, எப்படி இருக்குது ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டல் மாதிரி பெருசாக இல்லைல்ல, இது சின்னதாக இருக்குதுல்ல. சின்னதாக இருக்குதா? இல்லை கேட்குறாவா, அதுதான் சொல்கிறேன். கேட்பாங்க அப்புறம் நீ போனியா அங்கே எப்படி வர. அவ்வளோதாம்மா, ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கம்மா. சாப்பிள் ரேடியோவில் பிளட் டெஸ்ட் ரைட் சைடு வாங்க, சில்ட்ரன் அண்ட் கேர்ள் சைடு இன்ஃபியூஷன் சூட்ஸு. சாப்பிள் பார்க்கணுங்களா? வா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சாப்பிள் பாருமா. வாமா. ஃபார்மசிலாம் இந்த பக்கம் இருக்குது. பரவாயில்ல, க்ளீனாக தான் வச்சுக்கிறாங்க எங்கள் ஹாஸ்பிட்டல் மாதிரி. உனக்கா என்ன மக்களே காணும் எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கிறத பார்த்தியா நீ என்னைக்காவது? ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு சின்ன கோயில் சேப்பல். ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் இல்லாத காலியாக இருக்குது. இங்கே தான் சித்தி வேலை செய்கிறாங்க. What do you think about UK hospital, Daddy? ஜிப்மர் ஹாஸ்பிட்டலு அவ்வளோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி பேஷண்ட் நெறிஞ்சு விழுவாங்க. இந்த பேஷண்ட்டே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் பில்டிங் இருக்குது. ஆனால் அப்பாயின்மெண்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க. எங்கே இங்கே? ஆமாம், கேட்டால் பிஸி பிஸி பிஸி. டாக்டர்ஸ் நர்சஸ் பற்றாக்குறையில் இருக்காங்க இந்த ஊர்லலாம். அப்புறம் ஏன் ஆனால் வேலைக்கும் எடுத்துக்க மாட்டாங்க. வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னப்பா சிஸ்டம் இது? ஆப்ரேஷன் சீனில் தான் வருவாங்க. ஆமாம், 8 மணிக்கு மேலே தான், 9 o'clock தான் இப்படி போகலாம். ஓஹோ, நீங்கள் தான் வேலை செய்ய வைக்கணுடி. ஆப்ரேஷன்ஸ்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வருவாங்களா? செக்இன் பண்ணிடுவோம். ஓகே, அப்பாயின்மெண்ட் செக்இன் பண்ணுமா? வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கலன்னா இல்லை, பண்ண கூட அப்பாயின்மெண்ட் தான் இங்கே செக்இன் பண்ண முடியும். இப்போ இன்னும் ஓப்பன் பண்ணல. ஓகே. ஆனால் இந்தியாவிலலாம் 24 hours இருப்பாங்க தானே மாதாஜி? அங்கே எப்போவுமே ரிசப்ஷனில் ஆள் இருப்பாங்க. நமக்கு அங்கே அப்பாயின்மெண்ட் இல்லையே பாப்பா. இன்றைக்கி நோ ரிசப்ஷன் ஸ்டாஃப் வேறு இன்னைக்கு. பரபரப்பு நடக்கிறாங்க எல்லாம். டைம் மெயின்டைன் பண்ணால 8 o'clock செக்இன். வேலை இருக்குதோ இல்லையோ 8 மணிக்குள்ளே போகணும்.
நைஸ். நீ எங்கேயோ ஒரு பெரிய பிரச்சனை தானே கூட்டின்னு போய் விடுவா போல. எல்லாரையும் மேலேயும் கீழையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு வர சொன்னாலும் கேட்க மாட்டேன். சேர்ல உட்காந்து இருக்குது. அது பேஷண்டா இல்லையான்னு பார்த்தேன். தப்பா என்ன இது? சரி ஓகே மாதாஜி. அதை நீ என்ன நோட் பண்ற மாதிரி பாரு வச்சோன்னா புரியலையா? எப்படி எனக்கு தெரியா நோட் பண்றேன் அது மாதிரி அவங்களுக்கு தெரியாத பாரு. அங்கே வேறு டைம் ஆகுது நோட்ல இருக்கு. பார்ப்போம். கார் பார்க்கிங் நல்லா இருக்கு. எங்களுக்கு இந்த இடமே இல்லை. இப்படி போய் இப்படி வந்துட்டோமா நம்ம? ஆமாம், ஒரு எல் ஷேப்பில் வழி வந்தோம். இப்படி போய் அப்படி சுற்றி இப்படி வந்துட்டோம். நம்ம வந்து பார்த்தோம்ல இஎன்டி மட்டும் பார்த்தோம். வேற டிபார்ட்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் கெனடி? போனோம் இப்போ இங்கே போய் இப்படி போயிட்டு வந்தோம். அந்த பக்கம் எல்லாம் என்ன இருக்கும்? இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் எல்லாம் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ்? அது இந்த பக்கம் எல்லாம் என்ன இன்பேஷன்ஸா? வார்டு அதான் இன்பேஷன்ஸ். பிளட் டெஸ்ட் அது வார்டுன்னா அட்மிஷன்ஸ் இன்பேஷன்ஸா? ஒரு 2 வாட். நீயா நானா? அழகா போகுது. தேய்ச்சி தொட்டில் வச்சுக்கலாமோ? தெரியலையே, கேமரா தொட்டில் வைக்கணும். அதை சாத்தனூரா டேம் மாதிரி ஒரு சின்ன ரிசர்வாயர் ஃப்ளைட்டு ஒரே சத்தமாகவே இருக்குது இங்கே ஃப்ளைட்ஸு. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்க மாட்டாஜி. நான் பப்போய் இன்னும் அப்பா நீ மட்டும் தான் வீட்டு எடுப்பியா? நல்லா தான் கூடுது பாப்பா. இது ஒரு கார்டன் இருக்குது, கலர் கலராக பார்த்து பூவு. ஆனால் அப்படி நினச்சாதீங்க, கார்டனில் இது ரோட் சைடில் வளர்ந்துருக்குது. நம்ம ஊரில் நம்ம பூ கேட்டால் இதான் பொக்கையால் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து இங்கே ரோட்டில் சாதாரணமாக வளர்ந்துருக்குது. ஒரு பெரிய ஏரிக்கு போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள். இப்போ சாம்சங் மாதிரி வந்துருப்போது உள்ள போய் அப்படியே ஃபுல்லாக அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டா நீர் தேக்க தொட்டியா? ரிசர்வியர். ஓகே, நீர் தேக்கம். என்னன்னா இந்த பூவெல்லாம் பார்த்தா மழை தண்ணி சேர்த்து வச்சுருக்காங்களா? அம்மா வெயில் சுளீர்னு அடிக்குதுமா. இந்த பூ தான் வச்சு எனக்கு குளிர்து பாப்பா. உனக்கு குளிர்ல? ஆனால் இங்கே என்ன சாதாரணமாக இல்லை. உங்களுக்கு உங்களுக்குதா? என்னதான் பிரிட்டிஷ் பீப்புளோ. எக்ஸ்கியூஸ் மீ. இது வந்து ஒரு ரிசர்வாயர். எல்லாம் அதிக இருக்கு தானே. தண்ணியை பார்த்தாலும் ஓடி வந்தோம். ஆடு இப்பதான் பதமாதே பறக்கிறவங்கள. ஓகே ஓகே. குளிருக்கு காது தண்ணி வருது கண்ணில். பயந்துட்டு என்னடா அங்க பாரு ஒருத்தர் வர அரைக்கால் தான் போட்டு வர்றாரு. அரைக்கால் போட்டு வரல, அரைக்கால் சட்டை போட்டு வர்றாரு. அரைக்கால் சட்டை போட்டு வர்றாரு. நீ என்னடானா இப்படி சொல்ற? அப்போ இது ஃபுல்லாக நடந்த பாப்பா. ஆமா சித்தப்பா, ஆமா போனோம். ஆமா. அப்படியே இப்படி போயிட்டு ஏறி அப்படி சுத்திட்டு அப்படி வந்தோம். 5 kilometers. ஓ, வந்த முத நாளே நடக்க விட்டாருப்பா சித்தப்பா. நல்ல வாக்கிங் தான். இப்போ நம்ம போன தடவை வந்தப்ப இங்க நிறைய ஷீப் இருந்துச்சு சித்தப்பா. எங்க எல்லாம் காணோம்? ஷீப் ஆடுகள். இது முடிச்சுல சீசன் அந்த ம் வித்துட்டு பார்க்கலாம். பக்ரீத் முறை திருப்பி வருது 28ஆம் தேதி ரம்சான்.
அம்மா இங்க அதுவாம்மா பார்ப்பாங்க ஷீப் இங்க ஏமா வச்சிருக்காங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு வச்சிடலாமா அதோட உள்ள எடுத்து தான் ஜாக்கெட்டு ரக்கெல்லாம் செய்வாங்க சரி. குளிருக்கு அதனால தான் இங்கே ஷீப்பு வச்சுருக்காங்க நம்ம ஊரில் வச்சுருக்க மாதிரி அதுக்கு இல்லை மெயின் பர்பஸ் உள்ளுக்கு அடுத்த பர்பஸாக சாப்பிட்றதுக்கு எங்கள் ஊரில் எடுத்துட்டு திருப்பி எடுத்துன்னு போய் அங்கே எங்கேயாவது வளர்த்துட்டு இருப்பான். ஆமாம் இந்த பூ ஒரு க்ரீன் கலராகவே இருக்கு பத்தியா என்ன செடி தெரியும் வாசனை இருக்கு இல்லைக்கா எனக்கு அலர்ஜி வாசனை இருக்கு தண்ணியை ப்ராப்பராக கூட்டின்னு போய் அவங்க க்ராஸாக க்ராஸ் பண்ணுறாங்க. ஆ அதான் சொல்கிறேன் திடீர்னு வருவாங்கம்மாண்ணா அதெல்லாம் சொல்கிறதுக்குள்ளே கிராஸ் பண்ணிட்டாங்க இது பண்ணுறேன் கார் பாப்பா ஒரு முக்கியமான இடத்துக்கு இது போடாமல் போயிடுச்சு. ஏது ஜீப்ரா கிராசிங்கா We are having our breakfast at Kennedy's house. Bread omelette. As he is doing his bread and butter and maybe with jam. And Jeevana is having bread omelette. Kennedy and Melina are cooking. We also have these beans and soon we will have sausage.